தலைவன் வேறு லெவலு. சைடில் கூட பார்க்கல, அப்படியே வராங்க. இங்கே தான் இங்கே தான் எடுத்தது. கைஸ் எப்படியும் எதுவும் சொல்லலை, பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஐயோ கடவுளே, நேரம் எடுத்துகிட்டு போய் விட்டுக்கோங்க கைஸ். டேக்கார் எல்லோரும் ஹெல்மெட் போங்க. இப்போ இந்த மாதிரி ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டிகிட்டு போகாதீங்க. அண்ட் எங்கேயோ ஏதோ நெட்டெல்லாம் லூஸ் ஆகிட்டு ஸ்க்ரூவெல்லாம் கலண்டு சவுண்டு வர மாதிரி இருந்துச்சு. ஸோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வேறு லெவலில் இருக்கேன். வெல்கம் பேக் டு அனதர் வீடியோன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ எங்கே போய்ட்டுக்கிறேன்னா, நம்ம ட்ராகன் மச்சான் சர்வீஸ் விடுறதுக்காண்டி போயிட்டுருக்குறோம். எங்கன்னா கிருஷ்ணகிரி தான். கிருஷ்ணகிரியில் கரெக்டாக சென்னை ஹைவேயில் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டுருக்குறோம். கைஸ் சொல்லப்போனால் இது ஒரு இஷ்யூ ஆக்கியிருக்கணும், பட்டு என்னன்னு சொல்கிறேன். ஏன்னா 4,000 கிலோமீட்டருக்கு அவங்க வந்து சர்வீஸ் விட சொன்னாங்க. பட் நான் வந்து 2,500 தான் ஓட்டியிருக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து வந்து விட்றேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி விடலாமா என்னென்னு எனக்கு தெரியல. விடலாமா என்னென்னு நீங்கள் சொல்லுங்கள் காய்ஸ், ஏன்னா எனக்கு தெரியாது. ஸோ கேட்டதுக்கு இல்லை அப்படிலாம் பண்ண முடியாது, மறுபடியும் நீங்கள் சொல்கிற டைமுக்கெலாம் பண்ண முடியாது அப்படி இப்படின்னாங்க. சரி பார்த்துருவோம் என்னதான் இருந்தாலும் இன்றைக்கி அங்கே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு பிக்கப் பண்ணுறதுக்கு வெஹிக்கிள் வேணும் இல்லையா, இன்னொரு வெஹிக்கிள் வேணும் இல்லையா நம்ம பைக் விட்டுட்டு வர்றதுக்கு. ஸோ அதனால் நம்ம முன்னாடி போகிறாங்க இல்லையா, நம்ம பிரதரை வந்து வர சொன்னோம். நம்ம ஊர் தான். ஸோ அவங்க முன்னாடி போயிட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு ஏதோ கிருஷ்ணகிரியில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ஒரு நிமிஷம் கைஸ், நான் விடணும். பைக்கு விட்டுட்டு பிக்கப் பண்ணிக்கிறியா? இல்லை ஷோரூமில் விட்டுட்டு திருப்பி வரணும்ல, அதுக்கு சொன்னேன். அப்படியா? சரி நான் முன்னாடி போகிறேன். சரி ஓகே கைஸ். என்னன்னா அவங்க வந்து இது மொபைல் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தான் ஃப்ரெண்டு. சரி அதனால் மொபைல் வாங்கிட்டு அவங்க ரிட்டர்ன் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. என்ன டைம் கரெக்டாக காலையில் இப்போ 10 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ ரெக்கார்டெல்லாம் ஆஃப் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற வியூ வந்து சூப்பர் வியூ கைஸ். எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் அதை பண்ணுறேன். பண்ணாமலாம் விட மாட்டேன், கண்டிப்பாக பண்ணுறேன். கொஞ்சம் ரிஸ்க் இல்லாத மாதிரி கொஞ்சம் பண்ணுங்கள். அதுக்குன்னு ஒரே ஐடியா வேறு மாதிரி ஏதாச்சும் பண்ணிடுவேண்ணா. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வாங்க பார்த்துக்கலாம் சர்வீஸ் விடும்போது. அந்த மாதிரி சர்வீஸ் புக்கு மிஸ் ஆகிடுச்சு கைஸ். ஒரு ட்ரைபார்டர்னு சொல்லி ஒரு விளாக் போட்டிருப்பேன். அந்த இடத்துல வந்து மிஸ் ஆகிடுச்சு. என்னன்னா அந்த மாதிரி குரங்குலாம் பேக்கை பிச்சுட்டு போயிட்டு அது இதுன்னு சொல்லலாம் பறக்க விட்டுருச்சுங்க. அதில் வந்து நமக்கு அந்த இது மிஸ் ஆகி போச்சு. அந்த சர்வீஸ் பண்ணும்போது புக்கு இருக்கும் இல்லையா, அது மிஸ் ஆகிடுச்சு. சரி அந்த புக்கு மிஸ் ஆகி வேறு போச்சு, வேறு என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. சரி போய் தான் இல்லை இந்த மாதிரி மிஸ் ஆகிடுச்சின்னு சொன்னதுக்கு தான் அந்த மாதிரி அப்படி பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும் அது இதுன்னு ஏதோ தான் சொன்னாங்க. பட் மற்ற சர்வீஸ் சென்டர்ஸ்லாம் அப்படி இருக்கா இல்லைனாலும் எனக்கு தெரியல. இங்கே அப்படி சொல்கிறாங்க. சரி எது வந்தாலும் போய் பார்த்துடலாம். வாய்ஸ் ஏதோ ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்றெல்லாம் செம காய்ச்சல், சளி வேறு, கிளைமேட் ரொம்ப மோசம் வாய்ஸ் சொல்ல போனால். வாட்டி எடுக்குது அப்படியே குளிர். வா ஓகே காய்ஸ், ஹைவே டச் பண்ணிட்டு பேசுகிறேன். ஹைவே டச் ஆயிஸ் கைஸ். தான் நம்ம ஊர் கூட்ரோடு, குந்தாரப்பள்ளி கூட்ரோடுன்னு சொல்லுவாங்க. வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகிட்டு தான் நம்புகிறேன். சம்பவம் ரொம்ப கொடுத்துட போகுது அது வேறு. ஏன்னா ஒரு டைம் போன சர்வீஸ்க்கு அப்படி தான் காய்ஸ் விளாக் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் மாடிட்டு பேசிட்டு அங்கே வரைக்கும் போயிட்டேன். பார்த்தா இந்த சேலம் விளாகில் நடந்துச்சு இல்லையா, சாரி கொல்லிமலை விளாகில், அந்த மாதிரி அவங்க விழுத்துட்டுக்குது. அது பாட்டு தெரியாமல் கத்திட்டு போயிருக்கிற தானே தீர நான் பாட்டுக்கு. அப்புறமா தெரியுது அங்கே போய் பார்த்தா வெறும்
வெறும் வீடியோ மட்டும்தான் ரெக்கார்டில் இருக்குது, வாய்ஸ் சுத்தமாக ரெக்கார்டில் இல்லை. தலைவன் வேறு லெவலு, சைடில் கூட பார்க்கல, அப்படியே வராங்க. கைஸ் முடிஞ்ச வரைக்கும் ஸ்பீடை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் எமர்ஜென்சி அப்படின்னா மட்டும் போங்க. ஏன்னா ரொம்ப க்ரூசிங் ஸ்பீடு அந்த 190 போக வேணாம். ஸோ கண்ணு முன்னாடியே ஆக்சிடெண்ட்டெல்லாம் பார்க்குறதா இருக்குது. அதுவே ஒரு மாதிரி இருக்குது. கேட்டால் ஓவர் ஸ்பீடு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸ்பீடை மட்டும் குறைச்சிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும். ஹைவேல ரைட் பண்ண நல்லா ஜாலியாக ஜமுக்குன்னு நல்லா தான் இருக்குது. நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. ஸோ ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா யூடியூப் சர்ச்சில் நம்ம வீடியோ கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் மறந்துடாதீங்க. ஓய் அவனும் தலைவன் போகிறான்ப்பா. அவனே டே 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 ஓ கீழே தான் போகிறாரா தலைவர்? அவங்க சைடில் போகிறாங்க, இவர் என்னடானா அதுக்கும் கீழே வராது. அது என்னவோ கைஸ் என்னன்னு தெரில, ஹைவே டச் ஆனாலே எல்லாம் முருகணும்னு தோணுது. உங்களுக்கு யாருக்கா அப்படி இருக்கா? எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா தெரில. கொஞ்சம் வழி விட்டால் ஒதுங்கிக்கலாம். ஆனால் பொறுமையாக போவோம். எதுக்கு அவசரம்? கைஸ் இது நம்ம டோல்கேட். சர்வீஸ் விட்டால் சொல்லப்போனால் சீட்டிங் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கடந்த ஒரு 2-3 சர்வீஸ் பார்த்தேன். அவங்க கொடுக்குற பேப்பர்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்த காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. இதை சேஞ்ச் பண்ணால் அதை சேஞ்ச் பண்ணணுன்னு ஒவ்வொரு டைம் ஒவ்வொன்று சேஞ்ச் பண்ணுறாங்க. பட் பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து அப்படியே அதிகமாகவே போடுற மாதிரி இருக்குது. அது என்னன்னு இன்றைக்கி கண்டுபிடிச்சிடலாம் கண்டிப்பாக. ஏதோ ஃப்ராடு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு நம்ம கன்ஃபார்மாக சொல்லக்கூடாது. பட் எனக்கு பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன் இந்த வாட்டி இந்த சர்வீஸ் முடிச்சுட்டு பின்னாடி. தலைவன் வேறு லெவல். R15S புஷ்ஷுன்னு போகிறாப்புல. ரொம்ப நாள் மிரரே பார்க்குறதில்ல போல். அப்படியே வராங்க, அப்படியே இழுத்துன்னு போகிறாங்க. கைஸ் சென்னை ஹைவே, சென்னை போகணும். எப்போ போகிறேன்னு தெரியல. ஆனால் நமக்கு சென்னை போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. போயிருக்கிறேன், பட்டு இந்த மாதிரி பைக்கில் போனதில்லை. போகணும் கைஸ். சென்னை போய்ட்டு அடுத்து கேரளா. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்ச பிளேஸ்ன்னு தான் சொல்லலாம். கேரளா செம்ம நீட்டாக இருக்கும். 2019 என்னவோ போனதுன்னு நினைக்கிறேன். ஆச்சு 4 இயர்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். போகணும் கைஸ் கண்டிப்பாக. அவ்வளோதான் கைஸ், ஷோரூம் கிட்ட வந்தாச்சு. ஸோ அவங்க ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சர்வீஸ் ஒன்றும் V3 நேற்று வந்து கால் பண்ணியிருந்தேன். புக்கு இல்லை அப்படின்னு, சர்வீஸ் புக் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. இது 4th சர்வீஸ். வண்டிங்க தான் இங்கே தான் இங்கே தான் எடுத்தது. சர்வீஸ் லோகேஷ் சர்வீஸ் போட்டுக்கோ. புக் இல்ல கைஸ் எப்படியும் எதுவும் சொல்லலை, பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே கைஸ், ஈவினிங் வ்ளாக் பண்ணுறேன். 6 hours later. கைஸ் நம்ம ட்ராகோ மச்சம் பாலிஷ் கிளாஸ்லாம் போட்டு பல்காக வச்சுருக்காங்களே. பாலிஷெல்லாம் போட்டு வச்சுட்டுக்கிறாங்கடா. எப்பட்றா ஓட்டிகிட்டு போகிறது டே? இதை வேஸ்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிவா உள்ள ப்ராசஸை முடிச்சுட்டு வந்துடலாம்.
அது V3 இது 2932 அது முடிஞ்சுது. கைஸ் நான் இந்த டைம் பார்த்து கேமரா ஆன் பண்ணல, எல்லாம் பார்த்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நான் யூடியூப் சேனல் வச்சுக்கிறீங்க, கோப்ரோவா அப்படி இப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பேசிவிட்டு சர்வீஸ் முடிச்சு நம்ம கிளம்பியாச்சு. ஐயோ கடவுளே, நேரம் எடுத்துகிட்டு போய் விட்டுக்கோங்க கைஸ். சம்பவம், சத்தியமாக சம்பவம். ஏதோ லக்கில் தப்பிச்சோன்னு தான் சொல்லணும். ஐயோ உடம்பே ஒரு மாதிரி இருக்குது கைஸ். சர்வீஸ் காஸ்ட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு விடும்போது வந்து 1800 சொன்னாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1300 தான் சொல்லியிருக்காங்க. ஏர் ஃபில்டர்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸோ வீடியோ vlog எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் மட்டும் தான் சொல்லிட்டுக்கிறேன். சரி ஓகே, இந்த வாட்டி மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பண்ணிடுங்க. சரி, வீடியோ ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு கமெண்டு அண்டு சப்ஸ்கிரைபு மறக்காமல். ஓகே கைஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். எதாவது ட்ரிப் இருந்தால் பிளான் பண்ணால் ஸோ கண்டிப்பாக நான் வரேன், வீடியோவில் பார்ப்போம். ஓகே கைஸ், டேக் கேர். எல்லோரும் ஹெல்மெட் போங்க. இப்போ இந்த மாதிரி ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டிகிட்டு போகாதீங்க. தலைவரெலாம் அப்படி தான் போயிட்டுக்கிறாரு. என்னடா அவன் அடுத்த வீடியோவில் சந்திப்போன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்திருக்கான்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை கைஸ், ஒன்று ஷேர் பண்ண விரும்பினேன். சரி, அதனால தான் வந்தேன். சர்வீஸுக்கு முன்னாடியும் ஒன்று பின்னாடியும் செமையாக இருக்குது கைஸ். வண்டி சும்மா அப்படியே ஸ்மூத்தாக இருக்குது. எந்த ஒரு அந்த சவுண்டு எல்லாம் இருந்துச்சு, செயின் சவுண்டு அண்ட் எங்கேயோ ஏதோ நெட்டெல்லாம் லூஸ் ஆகிட்டு ஸ்க்ரூவெல்லாம் கலண்டு சவுண்டு வர மாதிரி இருந்துச்சு. பட் அந்த சவுண்டெல்லாம் இப்போ இல்லை. நல்லா சூப்பராகவே இருக்குது. நல்லாவே குட் சர்வீஸ்ன்னு தான் சொல்லணும். ரேட்டிங்னெல்லாம் சொல்லணுன்னா அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதை பற்றி இன்னும் இன்ஃபர்மேஷன் தேவைப்படும்னா கண்டிப்பாக நான் அதை வந்து என்னுடைய சர்வீஸ் காஸ்ட்டுக்கான அந்த பில்லெல்லாம் நான் ஸ்க்ரீன்ஷாட்டை ஆட் பண்ணுறேன். ஸோ அதில் நீங்கள் பாருங்கள். அண்டு எந்த ஒரு கோல்மாலும் பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். பரவாயில்ல, நான் கூட ஏதோ ரொம்ப மோசம் தான் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தேன். அந்த மாதிரி எதுவும் கிடையாது. சரி ஓகே கைஸ், இப்போ சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறுபடியும்லாம் சொல்லிட்டாலும் வரமாட்டேன், கவலைப்படாதீங்க, அவ்வளோதான். சரி ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். டேக் கேர்.